सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோஷாச்சாரியா ஜோர சாம்ராட் மகேஷியல். இன்றைய தினம் ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நபர் ஒரு தொலைக்காட்சியில், பிரபல்யமான தொலைக்காட்சியில் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்கிட்ட சொல்கிறார், ரொம்ப மனசு ரொம்ப விரக்தியாக இருக்குது சார், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இப்போ உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஆன்மீக தகவல்லாம் நான் என்னோடய ஷூட்டிங்கெல்லாம் ஒவ்வொரு டைம் இருக்கங்காட்டி என்னால் சரியாக ஆன்மீக தகவல் பண்ண முடியல. அண்ட் மோரோவர் நீங்கள் நிறைய இந்த பெண்கள் வழிபாடெல்லாம் சொல்கிறங்காட்டி என்னால் அதை நான் இருக்கிற இடத்துலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகிறாங்க, எனக்கு அது சௌரியப்படலை சார், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல்யமான தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஆங்கர் என்கிட்ட கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ஒரே ஒரு முறை நீங்கள் ஆண்டாள் கோயிலுக்கு அப்படி நேராக திருச்செந்தூர் போயிட்டு நேராக திருத்தணி போயிட்டு வாங்க, இந்த 3 சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும் பிரதர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் சரிங்க, நான் உங்களை இதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஏதாவது 4 நட்சத்திரம் இருக்கான்னு சொன்னார். நான் சரியாக ஒரு 4 நட்சத்திரத்தை குறித்து கொடுக்குறேன். அவருக்கு ரொம்ப இதாச்சு. போயிட்டு அவர் வரார், அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வரார். உண்மையாகவே அவர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், இன்றைக்கி நீங்கள் அவர் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் அவரை பார்ப்பீங்க. அவர் சொன்னார், சார் மிகப்பெரிய வெற்றி எனக்கு கிடச்சிது, உண்மையாகவே நான் இவங்க கூடலாம் இருப்பேன், இவங்க கூடலாம் சந்திப்பேன்னு என்னோடய லைஃப்பில் கூட நினச்சி பார்க்கல, பட் எனக்கு நல்ல மாற்றம் கிடச்சிது சார் அப்படின்னு சொன்னார். சிம்பிள். அது என்ன பரிகாரம், அது எந்த திதியில் போக சொன்னேன், அதை பற்றி ஆன்மீக தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் நம்ம பஞ்சாங்க குறிப்பு நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ 28/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 13ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், இரவு 10:54 பின்பு கேட்டை. இன்றைய திதி துவாதசி, அதிகாலை 2:41 வரை, பின்பு திரையோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி, இரவு 10:54 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்தில் சனி பிரதோஷ நன்னாள். நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும், நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்கலை, அதெல்லாம் நடந்துடும். நல்ல விஷயங்கள், காரியானுகூல்யம் உண்டு, கனவுகள் பலிதமாகும். சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் ஸ்போர்ட்ஸில் நன்னா வருவா, ஆனால் படிப்பில் நல்லா இருக்க மாட்டா. சில பேர் படிப்பில் சூப்பராக இருப்பா, ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்க மாட்டா. சில பேர் இதில் நல்ல டேலண்ட்டாக இருப்பா, இதில் இருக்க மாட்டா. இது பெரியவங்க சொல்லுவாங்களே, இது ஒரு சயின்ஸ் பிரெயின், இது ஒரு மேத்தமேட்டிக்கல் பிரெயின், இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மைண்டு, இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் மைண்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுடைய இந்த அந்த அந்த புத்தியும் செயலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து செயல்பட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அது போன்ற எனக்கு நான் எதில் டேலண்ட்டு, குழம்பவே வேண்டாம், இதில் தான் டேலண்ட்டு, இதில் தான் நான் போவேன்ற விடாப்பிடியாக இருந்தால் மிகப்பெரிய மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் திருஷ்டிகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நம்மளுடைய பெருமைகளும் நம்மளை பற்றிய விஷயங்களும் வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வீக வழிபாடு அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. இது நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே காரியங்கள் நடக்கும். முயற்சி செய்தால் பலன்கள் நிச்சயம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பல பேர் பல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாருக்கேனும் கையெழுத்து போட்டு கொடுக்க, ஜாமீன் கையெழுத்து கொடுக்க, இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. ஒருத்தர் சொல்லி இந்த மாத்திரை எடுத்து சாப்பிடப்படாது, மருத்துவர்கிட்ட கேட்காம எதையும் பண்ணப்படாது. சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இது பார்த்தா அது பார்த்தேன்னு ஆர்டர் போட்டு வாங்கி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸ்கின் சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்க அதற்கு உண்டான டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த
பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நீங்களே உங்களுக்காக முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். ஒரு சில விஷயங்களில் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் சார், தெரியாமல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. 1க்கு 100 முறை கவனித்து கொண்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு. ஒரு முடியாத காரியத்தை நீங்கள் எடுத்து செயல்பட்டு ஜெயித்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. பிறருக்காகன்னு சொல்லி விட்டு கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. பணத்தில் கவனம் தேவை, சேமிப்பு தேவை. அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளியில் சொல்லப்படாதுன்னா சொல்லாமல் இருக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா யாராவது பற்றி இன்னொருத்தர் காசிப்ஸ் பேசுனா அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அதுதான் இன்னொருத்தரை திருத்துறதும் நம்ம வேலை கிடையாதுன்றதை மனசில் எடுத்துட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இரவு நேரத்தில் சரியாக தூங்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், முடியாத காரியத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா ஃபோன் அதிகமாக பார்க்கப்படாது, வரவங்களை நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் பேசிக் குவாலிட்டிஸாக எடுத்துட்டோம்னா நல்ல பலன்கள் கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு அப்பா இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் பண்ணலைன்னா அந்த காரியாவா பண்ணி கொடுக்குறாங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, மதிப்பு மரியாதை எல்லாம் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் ரொம்ப கோவிச்சுட்டு இருக்கிறவாட்ட சமாதானப்படுத்தி அந்த சில காரியத்தில் எடுத்து சாய்ச்சிடும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் அது பரவாயில்ல, விட்டு கொடுத்து போவோம் சார், என்ன சார் பண்ணுறது, கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சேமிப்பு கைகூடி வரும். அதே சமயத்தில் வருமானங்கள் ஏறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு நன்னா இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. மற்றவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பீங்க. சில நேரம் அட்வைஸ் கூட ரொம்ப நேரம் பண்ணப்படாது, அது சலிச்சு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடி வரும். இன்னும் நிறையா சம்பாதிக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும். முயற்சி பண்ணால் பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்ம ராசி மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய அதிகாரியாக இருந்துன்னு இருக்கிறவங்க, ஒரு போஸ்டிங்காக எதிர்பார்த்தவங்களுக்கு, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, வீடு மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, சில லைஃப்பில் சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு, பிரச்சனை தீரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே காரிய அனுகூல்யம், காரியம் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துப்பில் அதில் ஒரு பெரிய திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் சொல்லாமல் நம்ம அந்த காரியத்தை பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ரைட் டைம் கிடைக்கட்டும், நான் அதை சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யூ வில் பிளான் அக்கார்டிங்லி. அது சக்ஸஸாக முடியும். கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் ரொம்ப சிரமமாக ஃபீல் பண்ணவங்களுக்கு அந்த சிரமத்திலிருந்து போகும், நல்லது நடக்கும். தெய்வானுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இடம், வீடு, பொருள் வாங்கணும். இதெல்லாம் வாங்கணும் சார். போக்கியத்துக்கு போகணும், ரெண்டலுக்கு போகணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த கடை வாங்கணும். இதெல்லாம் சும்மா கிடையாது. நானும் பாடுபட்டு இருக்கேன். 8 hours 9 hours 12 hours இதுக்காக ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். தூக்கமே கம்மி தான், மனசில் ஓடிண்டே இருக்கு. விடிய 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 ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தட். யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினா அவளால் நின்று காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து எனக்கு, அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் எழக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு வீழ்ச்சியும் வெற்றிக்கு ஒரு வழிகாட்டுதல் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, ஃபைபர் சம்மந்தமாக, ஜூஸ் கடை வச்சுட்டுருக்குறோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டுருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய ரெசார்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இடம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வாங்கி வீடு கட்டி அந்த வீடை விற்பனை பண்ணுறவா, ஃப்ளாட்டெல்லாம் விற்பனை பண்ணுறவா, உங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த இடத்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண காரியம் சக்ஸஸ் ஆகும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஏதேனும் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசினா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க, அதாவது பணத்தை பெருக்கும் அற்புத வழிகள். இதெல்லாம் நீங்கள் கற்றுண்டல்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தியும் நாலேஜும் சேர்ந்து வரும்.
அதே போன்று அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யார்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் சொல்லாத ஒரு காரியம் பண்ணக்கூடாது, பின்னாடி வெளியே தெரிய வந்துடும். இது தப்பு, இது ரைட் அப்படின்னு தெரிஞ்சது, தப்புன்னு தெரிஞ்சதுன்னா டப்புன்னு நிறுத்திடணும். ரைட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ கேன் ப்ரொசீட். யார் சொன்னாலும் இல்லை இறைவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டேன்னா போதும், சக்ஸஸ் ஆகிடும். இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனம். துளாராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். இது நடக்கலை, அது நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு அதுலேருந்து மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து 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 எடுத்து செயல்பட்டு அதுலேருந்து மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வா, ஒரு சில நபர்கள் உங்களுக்கு உபதிரவம் செய்வா. ரெண்டையும் பார்த்து பழகிடுது சார். எப்பா சாமி, இந்த உபதிரவம் பண்ணி பண்ணி ஏன் கேட்குற, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்குது தெரியுமா, சகிச்சுக்கவே முடியல சார். இப்படியே நானா பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கும். நல்லவர்களுடைய ஒரு ஹெல்ப் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பிரச்சனைகள்லாம் நீங்களே பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரம் அனுகூலியமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. யாராவது செய்த துரோகத்தை அப்பப்போ நினச்சி பார்ப்பேன். கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் அப்பப்போ நினச்சி பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகும். எங்கேயும் வெளியில் போயிட்டு வர மன திருப்தி தரக்கூடிய அற்புதமான நாள். எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. எதுக்கும் பார்த்துட்டேன்னா இது பேலன்ஸ்டான மைண்டு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல். சக்ஸஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில நபர்கள்லாம் சில விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ராங்காக உங்களை வழிகாட்டிடுவோம். அதனால் அவங்கள பற்றி நீங்கள் யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தன்மைகள் இருக்கும். மற்றவர்களை பார்த்து மாறப்படாது, மற்றவர்களை பார்த்து மாற்றிக்கக்கூடாது. மாற்றிக்கலாம், நல்ல விஷயமா இருந்தால் மாற்றிக்கலாம். ஆனால் அதை அப்படியே காப்பி கேட் பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, வேஷ்டி கார்மெண்ட்ஸ், அதே போன்று துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க மிகப்பெரிய பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிளானிங் சிஸ்டம் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். அம்மா அப்பாவை விட்டு கொடுக்கப்படாது. யார்ட்டையும் பேசும்போது கிண்டல் பண்ணக்கூடாது. மற்றவா முன்னாடி கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. உடம்பு சரியில்லாத பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணமே தவிர உபதிரவம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் இருக்குது. இவங்க என்னை இப்படி திட்டுறா, அவங்க அப்படி திட்டுறா, நான் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க. நல்லது பண்ணும்போது அவள் திட்டினா என்ன, திட்டாட்டி என்ன, நீங்கள் யூ ஆர் டூயிங் யுவர் ரைட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சி நீங்கள் பாட்டுக்கு அப்படி போகலாம். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் கூடி வரும். வியாபார விஷயங்களில் வெற்றி தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். விரயங்கள் கூட பின்னாடி லாபமாக மாறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகள்லாம் காண்பிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. டிஜேவாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ஆர்ஜேவாக இருந்துட்டுருக்காங்க, பிஜேவாக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா துறையில் பங்கேற்றிருக்கிறவங்க, மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி புதுசாக கற்றுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் நினச்ச மாதிரியே சில காரியங்கள் நடக்கும். டெய்லி கரெக்டாக ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். நான் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும், அவங்க இனிமேல் என்கிட்ட பேசிட்டுமேனு சில விஷயங்கள்லாம் அப்படி போட்டி போடவே நீங்கள் தான் ஜெயிப்பேல். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களே, பா 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 எவ்வளோ விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. இதை பார்த்தா அதை பார்க்க வேண்டியிருக்கு, அதை பார்த்தா இதை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது எல்லாம் மாறிவிட்டா, முந்தி மாதிரி கிடையாது தெரியுமா. முந்தியெல்லாம் நான் ஒன்று சொன்னால் தே வில் ஆஸ்க் அண்ட் தே வில் லிசன் அண்ட் தே வில் கிவ் ஆன்சர் அண்ட் கோ. இப்போ அப்படி கிடையாது. பேசிகிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்காவா பாட்டுக்கு. நோ ரெஸ்பெக்ட். ஒய்? அதுதான் நம்மளும் இனிமேல் பேச்சை குறைச்சிக்கணும். நம்ம லூஸ் டாக் விட்டு நம்மளுடைய தப்பு, ரொம்ப பாசம் காமிச்சோம் இல்லையா, அதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு
என்ன நடந்ததோ அதிலிருந்து இனிமேல் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கிரிப்பை பிடிச்சி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டது. ஃபேமிலியில், வெளியில், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், மற்ற வாட்டை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சாய் கடை வச்சுன்னு இருக்கிறவா, காஃபி கடை வச்சுன்னு இருக்கிறவா, ஹோட்டல் வச்சுன்னு இருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுன்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு குடோன் நடத்தின்னு இருக்கவங்க, ஸ்டீல் பாத்திரம் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பூஜை கடை வச்சுன்னு இருக்கவங்க, விளக்கு கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். டாக்டராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்க, மருத்துவர், கண் சம்பந்தமான டாக்டராக இருந்துட்டுருக்கோம், அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மகராசி என்பர்களே, ஒரு வெளிநாடு பிரயாணம் பற்றி பேசக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. சில நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஃபோன் பண்ணேன்னா, என்ன சார் வேலை பிஸியோ? யூ ஏன் கேட்குறீங்க, ஒரே பிஸி சார், பா வேலை 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 அப்படின்னு சொல்லுவேன். இன்றைய தினத்தில் அனுகிரகம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு, அதாவது பூனை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டன்னுவாங்க, அதுதான் நடக்குது. அதாவது நம்ம ரொம்ப இறங்கி இறங்கி போக மேலே ஏறி கொட்டுறா பற்றிலாம் கொட்டு 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 கொட்டி கொட்டி வலிக்கிறது. அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம தான் அது தப்பு பண்ணிவிட்டோங்கிறத உணர்வேல். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நல்ல காரியங்கள் நடக்கும். சில விஷயங்கள் மாட்டின்டா போகிறோம், எல்லாமே மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறக்கூடிய வாய்ப்புகள். அக்வாரியம் சம்மந்தமாக, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கடல் சார்ந்த துறை, நேவியில் ஒர்க் பண்ணிவிட்டு, ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு, போலீஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குனால அற்புதமான நாள். எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டா, சொந்த பந்தங்கள்லாம் ஒற்றுமை எல்லாம் கிடையாது. நாங்கள் தான் இப்படி போராடணும், நாங்கள் தான் இப்படி பண்ணணும், யாருக்கேன்னு உடம்பு சரியில்லைன்னு நான் வருத்தப்படுவேன், யாருக்கேன்னு எதாவதுன்னா நான் வருத்தப்படுவேன், எல்லா விஷயம் என்ன நோக்கி தான் வருது. பரவாயில்ல, இந்த சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்கான், இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவோம்ன்ற மாதிரி செயல்படுவேன். கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், பார்த்து சரி பண்ணிப்பேன், இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இறைவனை நோக்கி உங்களுடைய தபம் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். ஒரு புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருப்பில் அது சக்ஸஸாக மாறும், கவலைப்பட வேண்டாம், வெற்றி நிச்சயம். இது இறைவனின் ஒரு ஆட்டமாக உங்களுக்கு தெரியும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு ஒரு காரியம் போகிறதுக்கு முன்னாடி நடந்துடும். பாடா எப்படியோ காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். படித்தவர்களுக்கு, கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பாக இருந்துட்டுருக்கு. வேகமாக ஒரு சில காரியத்தை பண்ணாதீங்க, நிதானமாக யோசித்து செயல்படுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும், நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மற்றவங்ககிட்ட எப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள், அவர்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும், பரவாயில்ல இறைவன் இருக்காருங்கிற மாதிரி சில காரியத்தில் ஜெயிச்சுவாங்க. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். நிறைய செய்திகளை படிங்க, நிறைய நாலேஜபிளாக சில விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆங்கராக இருந்துட்டுருக்காங்க, இன்றைக்கி ரொம்ப பிரபல்யமான ஒரு ஆங்கர். அவங்கக்கிட்ட நான் சொன்ன விஷயம், ரொம்ப டவுனாக இருக்கும் பொழுது 3 கோயில் சொன்னேன். எந்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்கும்போது 3 நட்சத்திரம் சொன்னேன். அதான் அவங்களுக்கு பூராடம், உத்திராடம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரம் பூராடம், உத்திராடம், திருவோணம். இல்லைன்னா பரணி, கிருத்திகை, ரோகிணி. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா பூரம், உத்தரம், ஹஸ்தம். இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி போயிட்டு வாங்க. 3 கோயில்கள் சொன்ன, திருச்செந்தூர் ஆண்டாளோடைய ஸ்ரீவில்லிபுத்தூர், அடுத்தது பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகப்பெருமாள். இந்த 3 கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. வேறு மற்ற கோயில் இல்லாமல் இந்த 3 கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். அவங்க அதே மாதிரி கடைபிடிச்சாங்க. இப்போ மாதம் பிரயாணம் பண்ணுறாங்க. இந்த 3 விதமான விஷயங்கள் நீங்கள் செயல்பட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும். இல்லை சார் என்னால் போக முடியல, இந்த 3 நட்சத்திரத்துக்கு வீட்டிலேருந்து விளக்கேற்றுங்க. நான் சொல்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியம், வியாபாரத்தில் நீங்கள் நினச்ச விஷயம், விட்டு போன விஷயம் உங்களுக்கு திரும்பி சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். நிச்சயமாக அது நல்ல பலன்கள் இருக்குது. இது தொடர்ந்து நீங்கள் அந்த காரியம் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர்.